அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், ஒரு பாவ போராட்டமாக இருக்கலாம். அது உங்களை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, உங்களுடைய மனதை பாதிக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தாச்சுது, பல இடத்துல முயற்சி பண்ணி பார்த்தாச்சுது, ஆனால் எல்லாம் தோல்வி, ஏமாற்றம். அதனால் ஏன் வாழணும், இது என்ன வாழ்க்கை என்ற ஒரு மனசோர்வு, கலக்கம் உள்ளத்துக்குள்ள எப்போவுமே ஒரு பாதிப்பு. அந்த மாதிரி ஒரு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கு அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க வேண்டுமென்று விரும்புகிறார். அவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று சொல்லி சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் உண்மை அதுவல்ல. வேத புஸ்தகத்திலும் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் உலகத்தின் இரட்சகர் என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவானவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யார் அவரை நோக்கி இயேசுவேன்னு விசுவாசத்தோடு கூப்பிட்டாலும் அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். அற்புதம் என்பது இப்படி நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட மாதிரி இயற்கைக்கு மேற்பட்ட காரியம், அதுதான் அற்புதம் என்பது. பாருங்கள், சாட்சி சொன்ன 3 பேர் காரியத்தை யோசித்து பாருங்கள். 17 வருஷமாக மதுபானம் குடித்து 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 அடிமைப்பட்டு அதனால் வியாதிக்குள்ளாகி பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரே நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். இப்போ அவர் குடிக்கிறதில்ல, பெரிய சந்தோஷம், குடும்பமே மகிழ்ச்சியாக மாறிட்டில்ல. இது எப்படிங்க, மாயமா மந்திரமா? இயேசு என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர், மனிதர்களை மாற்றுகிற ஒரு ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசுவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கி பாதுகாத்து நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதை அறியும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. காயப்பட்ட உள்ளத்தோடு கூட, பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கூட யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று கலங்கின உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு மரணம் ஏற்பட்ட வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் தன் கணவனை இழந்த அவருடைய மனைவி ரொம்ப துக்கமாய் சோகமாக இருந்தார்கள். அந்த பிள்ளைகள், ஊழியக்காரங்க பலர் வந்து ஆறுதல் சொல்லியும் கூட உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. சோகமாகவே இருந்தார்கள். இழப்பினால் உண்டான ஒரு சோகம், அவருடைய உள்ளத்திலே உண்டான அந்த பாதிப்பு, எதிர்காலத்தை குறித்த பயம், இனி பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்கிற பல கேள்விகள், இந்த மாதிரிலாம் பல வேதனையோடு இருந்ததை உணர முடிந்தது. அப்போ மனிதனுடைய வார்த்தைகள் அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது, தேவன்தான் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து விட்டு ஜெபித்த போது, ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய வார்த்தை அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது, நான் என்னதான் பேசினாலும் அவனுடைய உள்ளம் ஆறுதல் அடையாது, நீங்கள் தான் ஆறுதலின் தேவன், உங்களுடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய தொடுதல் தான் அவளை ஆறுதல் படுத்த முடியும். அந்த ஆறுதல் அவருடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று
பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்த நேரம் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திற்குள் இறங்கினார். தேவனுடைய தொடுதல் அந்த மகள் மேலே வந்தது. அப்பாவுடைய இருதயத்தில் அந்த துக்கம், அந்த உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த காயம் நீங்கி பல கேள்விகள், பல எண்ணங்கள், அவருடைய உள்ளத்தில் இருந்த பல காயங்கள் அதெல்லாம் மாறி ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். ஒரு பெரிய ஆறுதல், ஒரு சந்தோஷம். அந்த பாரம் முற்றிலும் விலகி போனது. அதை அவருடைய முகத்திலே பார்க்க முடிந்தது. சந்தோஷமாக அந்த குடும்பத்தார் அதை சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், அவர் ஆறுதலின் தேவன். ஏசாயா 61:2 வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7:6 வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம். நல்லா வாழ்ந்திருந்தோம், இப்போ சிறுமை அனுபவிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பரிகாசம் பண்ணி கேவலமாய் பேசி உங்களை ஏளனம் பண்ணக்கூடிய சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் வியாதிப்பட்டது நிமித்தம், நஷ்டப்பட்டது நிமித்தம், குழந்தை இல்லாதது நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பாதிப்பை சந்தித்தது நிமித்தம் நீங்கள் மற்றவர்களால் பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் கலங்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்யத்தான் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஆறுதல் செய்கிறார்? ஏசாயா 66:13 எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு தாயை போல அவர் ஆறுதல் படுத்துவாராம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாயை போல நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஒரு அழுகிற குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தையை தாயை தவிர வேறு யாரும் ஆறுதல் படுத்தி தேற்றிவிட முடியாது. எத்தனை பேர் அவங்க தூக்கினாலும், எத்தனை பேர் பல வார்த்தைகளை சொன்னாலும், அந்த தாயினுடைய அரவணைப்புக்குள் அந்த குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தை ஆறுதல் அடைகிறது. அது மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 51:12 நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இயேசு ஆறுதலின் தேவன், காயப்பட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஆறுதல் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, அவர் அற்புதம் செய்து நம்மை ஆறுதல் படுத்துவார். நமக்கு தேவையான அற்புதங்களை செய்து நாம் ஆறுதல் அடையும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என் வேதனை யாருக்கு தெரியும்? என் துக்கம் யாருக்கு புரியும்? யார் என்னை விளங்கி கொள்ளுவார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி தனிமையாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் பக்கத்தில் ஒரு தாயை போல வந்திருக்கிறார். நான் இருக்கிற உன்னை ஆறுதல் படுத்த, உன்னுடைய கண்ணீரை துடைக்க, உன் துக்கத்தை மாற்ற நான் இருக்கிறேன் மகனே, மகளே என்று இயேசு வந்திருக்கிறார். அவர் எப்படி ஆறுதல் செய்து அற்புதம் செய்து நம்மளை மகள பண்ணுகிறார் தெரியுமா? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை இயேசு எப்படி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தார் என்கிற சம்பவத்தை நான் சொல்லி செபிக்க போகிறோம். முதலாவது, வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன், அவனுடைய படுக்கை தான், அவனுடைய அந்த படுக்கையில் விட்டு எழும்ப முடியாது, அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்பதாக மாறிவிட்டது. அப்படி படுக்கையில் அந்த வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு சிலர் அவனை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் அந்த படுக்கையோடு வைத்து விட்டார்கள். என்னால் நடக்க முடியாது, தனியாக கொண்டு வர முடிய, படுக்கையை வைத்து படுக்கையில் அப்படியே கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். இப்பொழுது இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பார்த்தபோது அவனை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, மகனை திடன்கொள். அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஒரு ஆறுதலான வார்த்தை. ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி சொன்னார்? அவனுடைய வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவன் சரீரத்தில் வியாதினால் உண்டான வேதனையை விட அவனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய வேதனை இருந்தது.
பாவத்தினால் உண்டான ஒரு வேதனை, பாவத்தினால் உண்டான ஒரு பாதிப்பு, அவனுடைய இருதயத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பயம். இயேசுவினிடத்தில் அவனை கொண்டு போகிற போது, நாங்கள் கடவுளிடத்தில் உன்னை கொண்டு போகிறோம், அவரை கடவுள்னு மக்கள் சொல்கிறாங்க, பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், அவரிடத்தில் உன்னை கொண்டு போகிறோன்னு சொன்ன உடனே தனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தை விட அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. நான் பாவத்தை நிமித்தம் இந்த வியாதிக்குள்ளானேன், என் பாவம் அவருக்கு தெரியுமே, என் அக்கிரமம் அவருக்கு தெரியுமே, நான் பாவ வழிகளில் நடந்து துன்மார்க்கமாய் நடந்தது அவருக்கு தெரிந்திருவிடுமே, அவர் என்ன சொல்லுவாரோ, இவன் பாவியான மனிதன், இவனை நான் குணமாக்க முடியாது, இவன் அக்கிரமம் செய்து வாழ்ந்தவன், இவனையே நான் குணமாக்க வேண்டும், கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ, அந்த மாதிரி ஒரு பயம் அவனுக்குள்ள. அதனால தான் பாருங்க, இயேசு அவனை பார்த்த உடனே சொல்லுகிறார், மகனே என்று அழைக்கிறார். சன், பி ஆஃப் குட் சியர், மகனே நீ பயப்படாதே. அவனுக்குள்ள அந்த பயம் இருந்தது. இயேசுவை பார்த்த உடனே இவர் என்ன சொல்லுவாரோ என்கிற பயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, யூ ஆர் மை சன், நீ என்னுடைய மகன், நீ பயப்படாதே சொல்லிட்டு எதை குறித்து அவன் பயப்படுகிறானோ அதை ஆண்டவர் அவனுக்கு செய்து கொடுக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் வியாதிக்கு காரணமே அந்த பாவம்தான். பாவம் மன்னிக்கப்படாதபடி அவன் வியாதி சுகமாகாது. அதனால பாருங்க, அவன் ஆண்டவர் முதல்ல பாவத்தை மன்னிக்கிறார். இப்போ ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்ல, குடிப்பழக்கம், 17 வருஷம் குடித்து 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 அவருடைய ஜீரண உறுப்பை பாதிக்கப்பட்டு விட்டார். டாக்டர் சொன்னார், இது மேலே குடித்தா அவன் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு செத்து போயிடுவேன் என்பதாக. அப்போ அதுக்கு சுகமே ஆகாத நோய், பாவத்தை விட்டு மனம் திரும்பின உடனே வியாதியும் போய்விட்டது. அது பாவத்தினால் வந்த வியாதி. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம். மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை பொருட்களை பயன்படுத்துகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்து பாவம்னு தெரிந்து விட முடியவில்லை. பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு மனதில் வருது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த பாவத்தையும் விட முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல, சமாதானமும் பெற்றுக்கொள்ள முடியல, அதை விட நினைச்சா விடவும் முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் கலக்கத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவத்தை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை சும்மா மன்னிச்சிருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. அப்போ தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. தன் பாவி என்பதை உணர்ந்தான். என் பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான். என் பாவத்தினால் தன் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தான். தன் பாவத்தை உணர்ந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாயிருந்தது. இயேசு அதை பார்த்து தான் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். துன்மார்க்கமாக நடக்கிற ஒருவனை, எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒருவனை சும்மா வந்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் மன்னிக்கிறார். அப்போ அவனுக்குள்ள இந்த உணர்வு காணப்பட்டது. அதனால தான் ஒரு பயம், தெய்வீக பயம் காணப்பட்டது. அதனால் இயேசு அவனை மன்னித்து அதன் பிறகு அவனுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார். எலும்பு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடன சுகம் பெற்று அவன் நடந்து போனான். பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான், வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது ஒரு இடத்தில் கூட்டம் முடிந்தது. பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிந்தது. ஒரு சகோதரர் என்னோடு தனியாய் பேச வேண்டும் என்று வந்தார். அவருடைய முகத்திலே ஒரு சோகம் காணப்பட்டது, பயமும் காணப்பட்டது. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் துக்கம். அதோடு கூட வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவங்க தயங்கி கொண்டே இருந்தார், பேசுவதற்கே தயக்கத்தோடு இருந்தார். என்ன காரியம் சொல்லுங்கள் பிரதர் என்பதாய் நான் கேட்டேன். அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க சொன்னார்.
எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குமோ நீ பயமாக இருக்குதுன்னு சொன்னார். ஏன் நீங்கள் பயப்படணும்? டாக்டர் சொன்னாங்களா? இல்லை. பிறகு எதுக்கு நீங்கள் வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு பயப்படணும்? அவர் சொன்னார், நான் பாவம் செய்துட்டேன், அதனால் எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் என்னை இரவும் பகலும் வாட்டி வதைக்கிறது, பயமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் மனைவி பேறு காலத்திற்காக இந்தியா போயிருக்கிறாங்க, சில மாதங்கள் ஆகிவிட்டு வருவதற்கு நான் பாவத்திற்கு இடம் கொடுத்து ஒரே ஒரு முறை நான் பாவத்துக்கு போய்விட்டேன். அந்த பாவத்தை செய்துட்டு வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்து விட்டது. எனக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பயம். உனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கணுன்ற பயம் உள்ளத்தில். பார்த்தீங்களா, பாவம் ஒரு மனிதனுக்கு அப்படியே பயத்தை கொண்டு வருகிறது. அதனால் அவருக்குள்ள கலக்கம், நிம்மதியாக இருக்க முடியல. இதை யாரிடத்தில் சொல்ல முடியும்? அவர் வேதனையோடு நின்றார். நான் அவரை பார்த்து சொன்னேன், சரி பாவம் செய்துட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? இதுக்கு ஆண்டவரிடத்தில் போய் இந்த காரியத்தை சொன்னீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு நான் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் மன்னித்துட்டார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து இயேசுகிட்ட வந்தபோது, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் எப்போ உங்களுடைய பாவத்தை உணர்ந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க, இனி அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்தீங்களோ, ஆண்டவர் மன்னித்து விட்டார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? இப்போ நீங்கள் விசுவாசிங்க, அவர் மன்னித்து விட்டார் என்று விசுவாசிங்க. இந்த வியாதி வந்துடுமோ? வராது. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அதன் விளைவு உங்கள் மேலே வராது, தேவன் பாதுகாப்பார். ஏன்னா நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறீங்க. வசனம் அப்படி சொல்லுதில்ல, பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரிடத்தில் போய் உண்மையாக அறிக்கை செய்ததுனால மன்னித்து விட்டார். அதுக்கு தானே இயேசு உலகத்தில் பாவிகளின் இரட்சகராக நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்க வேதம் சொல்லுதே. அந்த வசனத்தை அவர் விசுவாசித்த போது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அந்த பயமுடைய உள்ளத்தை விட்டு விலகினார். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியை, ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சியை வாதிக்கிறது, நிம்மதியை கெடுத்து விட்டது, சமாதானத்தை கெடுத்து விட்டது. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு மன்னிக்கப்படுமா? என் பாவத்தை மாற்ற முடியுமா? என் சாபமும் என் குடும்பத்தை விட்டு விலகுமா? நான் பாதிக்கப்பட்டு விட்டு என்னை கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்கள் மேலே மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். உங்களை ஆறுதல் படுத்த அவர் வந்திருக்கிறார். மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். முழு இருதயத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா போதும். அப்போ ஆண்டவருடைய மனது உருக்கத்தின்படி அவர்களுடைய பாவத்தை மன்னித்து புதிய இருதயத்தை தருகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தருகிறார். அது எந்த பாவமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருங்க, மன்னிப்பும் விடுதலையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து சந்தித்த இன்னொரு மனிதனை குறித்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், இந்த குஷ்டரோக வியாதி சரீரத்தில் வரும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கிறவளை நான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய மனம் உடைந்து போகும், நிறைய அவருடைய இருதயம் கலங்கிவிடும். ஏன் நமக்கு ஒரு வாழ்க்கை என்று அவள் அப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் வந்ததென்று கலங்கி விடுவார்கள். சரீர உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த மனிதன் பாருங்க, இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன்
இயேசுவின் நாட்களில் இந்த தொழுநோயினால் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அவன் ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அது தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அதனால் ஊருக்கு வெளியில் அவனை புறம்பாக்கி விடுவார்கள். வேறு ஊருக்கு வெளியில் காடுகளில் மலை குகைகளில் தான் இந்த வியாதிப்பட்டவங்க எல்லாம் ஒன்றாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஆகாரங்கள் அந்தந்த வேளையில் கொண்டு போய் தூரத்தில் வைக்கப்படும். அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அங்கே இருக்கணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது. அதனால் வந்தால் கற்களை எடுத்து எறிந்து அவங்களை கொண்டு போடுவாங்க, விரட்டி போடுவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பக்கமாக யாராவது வழிப்போக்கர்கள் வந்துவிட்டால் அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அன்க்ளீன் அன்க்ளீன் என்று சத்தமிட வேண்டும். இது மாதிரி அந்த மாதிரி சத்தம் தீட்டுன்னு சத்தமிடணும். அது ஒரு தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் விலகி போய் விடுவார்கள். சொந்த மனைவி, கணவன் அல்லது பிள்ளைகள், பெற்றோர் யாருமே பக்கத்தில் வரமாட்டார்கள். இந்த மனிதனும் அப்படித்தான். இந்த வியாதி நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, ஒரு காட்டு பகுதியிலே, மலைப்பகுதியிலே அவன் மற்ற வியாதி கொண்ட மக்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இயேசு மலையிலே பிரசங்கத்தை முடித்து இறங்கி வரும் பொழுது தான் இவன் இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே ஓடி வந்து தூரத்தில் நின்று அவன் சத்தமிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நீர் என்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறான். உம்மாலே என்னால் என்னை குணமாக்க முடியும். நான் நிறைய நீர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மாலே என்னை குணமாக்க முடியும். ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? என்னால் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. நான் ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாய் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை மன்னித்து எனக்கு சுகம் கொடுப்பாரா, பல கேள்வி உள்ளத்தில் எழும்பி இருக்கலாம். அதனால் சொல்கிறாங்க, சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்பதாக. இயேசு அவனை பார்க்கிறார். அவன் தூரத்தில் முழங்கால் படியிட்டு நின்றிருக்க வேண்டும். என்னால் அவரை பணிந்து கொண்டு அவன் இயேசுக்கு முன்னால் அவன் முழங்கால் படியிட்டு குனிந்து நிற்கிறான். அதை பார்த்த உடனே சீசர்கள் கூட இந்த மக்களெல்லாம் ஒதுங்கி இருப்பான். ஐயோ, தீட்டு, அன்கிளீன் அன்கிளீன், குஷ்டரோகி ஒருத்தன் வந்திருக்கிறான், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன் என்று எல்லாம் விலகி ஓடி இருப்பாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். தூரத்தில் இருந்து கொண்டே, நீ சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொல்லலை. வேதம் சொல்கிறது, இயேசு தம் கரத்தை நீட்டி அவனை தொட்டு. அப்போ இயேசு அவன் பக்கத்தில் போகிறார். எல்லாரும் தீட்டு ஒதுக்குறாங்க, ஒதுங்கி போகிறாங்க. அவனை புறக்கணித்து அவனை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது என்று ஒதுங்கி நிற்கும்போது இயேசு அவன் பக்கத்தில் போகிறார். தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொடுகிறார். பக்கத்திலேயே யாரும் போக மாட்டாங்க. சொந்த தாய் தகப்பன் கூட போய் பக்கத்தில் பேச மாட்டாங்க. அவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இயேசு பக்கத்தில் போய் அவனை தொடுகிறார். அப்பொழுதே அவன் பார்த்திருப்பான், இவ்வளவு ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட என்னை கூட நேசிக்கிறதற்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று. ஆண்டவர் சொன்னார், மகனே, சித்தம் உண்டு. நீ வியாதியோடு இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. அந்த வியாதிக்கு காரணம் எதுவாயிருந்தாலும் என்னால் அதை மாற்ற முடியும். அது பாவமாயிருக்கலாம், சாபமாயிருக்கலாம், எந்த காரணமாய் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன், நான் இரட்சகராய் வந்திருக்கிறேன் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ வியாதியோடு இருப்பது என் சித்தம் அல்ல, இந்த வேதனையோடு இருப்பது என் சித்தம் அல்ல. நீ இப்படி கூனி குறுகி இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வேதனையோடு இருப்பது என் சித்தம் அல்ல. நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னுடைய பாவ சாபங்களை என் மீது ஏற்றுக்கொண்டு உனக்காக மரிக்க வந்திருக்கிற கடவுள் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று தொட்டார். உடனே அற்புத சுகம் உண்டானது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். சரீரம், தென் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மூக்கில் அந்த நோய் கிருமியை அழித்து அந்த அரிச்சிருக்கும், காது இல்லாமல் இருந்திருக்கும், விரல்கள்லாம் மொட்டையாக இருந்திருக்கும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க விரலெல்லாம் போய்விடும்.
கால் விரல் கை விரல் எல்லாம் போய்விடும். கை எடுத்து விரல் சாப்பிடுவதற்கு கூட விரல்களை பயன்படுத்த முடியாது. அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போய் பார்த்துருக்கிறேன். அவருடைய கையில் ஒரு ஸ்பூனை வச்சு கட்டிடுவாங்க. அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா விரல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்துரு. இப்போ விரலில் வந்து விட்டார், போன விரலெல்லாம் வந்து விட்டார். காது இப்போ முழுமையாகி விட்டது. பாதிக்கப்பட்ட உறுப்புகளெல்லாம் முழுமையாகி விட்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என் மகனை, என் மகளை, எனக்கு சித்தம் உண்டு. என் பாவத்தினால சாபத்தினால யார் செய்த பாவமோ எப்படியோ நான் இப்படிலாம் வியாதியில் வேதனைப்படுகிற உங்களையே காயப்படுத்தி உங்களையே குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு சித்தம் உண்டு. நீ சுகமாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் இயேசு, அதுதான் இயேசு. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிய வந்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன், நல்ல பணக்கார குடும்பம். வாலிபன் இஷ்டம் போல மனம் போல அவன் சுற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய சருமத்தில் ஒரு நோய் தோன்றினது. தட்டு தட்டாக சரீரம் முழுவதும் வந்ததுனால அவனை ஃபேமிலி டாக்டரை வச்சு பரிசோதித்தால் அது தொழுநோய் என்று கண்டுபிடிச்சாங்க. குஷ்டரோக வியாதி நம்ம மகனுக்கு வந்திருக்குதுன்னு உடனே ஃபேமிலி உடைந்து போனார்கள். பிரபலமான குடும்பம், பணக்கார குடும்பம். இது வெளியே தெரிஞ்சால் நமக்கு அவமானம் என்று சொல்லி அவனை வீட்டு மாடியில் ஒரு அறையில் அடைத்து விட்டார்கள். அந்த அறை விட்டு வெளியே வர முடியாது, பூட்டு போட்டுட்டாங்க. ஜன்னல் வழியாக இவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும். அந்த அறைக்குள்ளே தான் அவனுடைய வாழ்க்கை. பல மாதங்கள் கடந்தது. அவனுக்கு மருத்துவம் செய்யலை. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இது நம்முடைய குடும்பத்துக்கு அவமானம். அதனால் அந்த சாக வரைக்கும் அந்த ரூமில் இருக்கட்டுன்னு வச்சுட்டாங்க. மருத்துவம் செய்யப்படாததுனால அந்த பொண் அதிகமாக அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்ட விரல்களெல்லாம் அந்த நோயினால் அரிக்கப்பட ஆரம்பித்தது. சரீரம் முழுவதிலும் அந்த நோயினுடைய கொடூரம் தாக்கி அழுகி நாற்றம் எடுக்கிற நிலைமை. விரல்கள் போய்விட்டது. அந்த வாலிபன் ஒரு மரண வேதனை அனுபவித்தான். தனக்கு குடும்பத்தார் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலைக்காரன் கொண்டு வந்து சாப்பாடு ஜன்னல் வழியாக கொடுத்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். சத்தம் போட்டான், அழுது பார்த்தான், கதறினான். ஒருவரும் இரக்கம் காட்டவில்லை. அவன் ஒரு சபிக்கப்பட்டவன். இவனால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் என்று குடும்பமே அவனை மறந்து போனது. அந்த மாடி அறையில் தனிமையாய் உட்கார்ந்து அழுதான். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? ஏன் எனக்கு இந்த மாதிரி? என் குடும்பமே என்னை ஒதுக்கிட்டாங்களே, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே என்பதாய் கலங்கினான். அந்த சாப்பாடு கொண்டு வந்து வருகிற வேலைக்காரனிட கையெடுத்து கும்பிட்டு, எப்படியாவது என்னை திறந்து விட்டுரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்காவது போய் சாகிறேன், இந்த வீட்டில் நான் திரும்பி வரவும் மாட்டேன், எங்கேயாவது நான் போகிறேன், இந்த குடும்பத்துக்கு நான் அவமானத்தை கொண்டு வர மாட்டேன், நான் போய் எங்கேயாவது நான் பிழைத்து கொள்ளுகிறேன், இந்த கதவை திறந்து விட்டு விடு என்று சொல்லி அவன் இறக்கப்பட்டு, அந்த வேலைக்காரன் இறக்கப்பட்டு ஒரு நாள் இரவு அவன் அந்த கதவை திறந்து எல்லாரும் தூங்கின பிறகு அவன் கதை திறந்து வெளியே விட்டான். ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு தன்னை போர்த்தி கொண்டு பஸ்ஸில் போனால் எல்லாருக்கும் உடம்பு அழுகி நாற்றம் எடுக்கிறது. சரீரமெல்லாம் அந்த குஷ்டரோக நோய் மிகவும் அதிகமாய் பரவி விட்டது. அதனால் அவனால் பஸ்ஸில் போக முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. அது அவன் ஒரு கேள்விப்பட்ட ஒரு காரியம், நேசரத்துக்கு பக்கத்தில் ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறது. இந்த மாதிரி வியாதியஸ்தரை வைத்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை மட்டும் அவன் அறிந்திருந்தான். ஆகவே தூத்துக்குடியிலிருந்து நடந்து நேசரத்து எங்கே இருக்கிறன்னு விசாரித்து கொண்டு வந்தான். ராத்திரி எல்லாம் நடக்கக்கூட பலன் இல்லாமல் அவன் நடந்து விடியற் காலையில் நாசரத் வந்து சேர்ந்தான். எங்கள் ஊர் பக்கம் 4 மாடி பக்கத்தில் தான் இந்த நேசரத் என்கிற ஊர் இருக்கிறது. அங்கே வந்து விடியற் காலை நேரம் ஒரு சகோதரி வந்து வீட்டுக்கு முன்னாலே பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தான். அதிகாலை நேரம், விடியற்காலை நேரம், அந்த இருட்டோடு அவங்க சுத்தம் பண்ணி கொண்டு நான் வீட்டுக்கு முன்னாலே பெருக்கி கொண்டு இருந்தார்கள். அவன் வந்து விசாரித்தான், இங்கே தொழுநோய் மருத்துவமனை எங்கே இருக்கிறது,
இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடுக்கிற ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, நாசரத்தை தாண்டி அங்கே பேய் குளம்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறாரு. அதை நோக்கித்தான் அவன் வந்தவன். நாசத்தை விசாரித்த போது அந்த சகோதரிக்கு தெரியலை. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆஸ்பத்திரிலாம் தெரியாது ஐயா, ஆனால் நீங்கள் சுகம் பெறுவதற்கு ஒரு இடம் இருக்குது, அது எனக்கு தெரியும். எங்கே இடம்னு, அங்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே ஒரு கூடாரம் போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா வியாதியஸ்தர்லாம் சுகமாயிடுறாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்காக பிரார்த்தனை ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாயிருன்னு சொல்லி அவனுக்குள்ளே உடனே அந்த இடத்தை தேடி போனான். நேசரத்தில் ஒரு பகுதியில் அவங்க ஒன்று கூடாரம் அமைத்து கூட்டம் நடத்துவாங்க, வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் விடியற் காலையில் இப்போ அங்கே கதவை தட்டினான். அங்கிருந்த ஒரு சகோதரர் பார்த்தார், குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் அழுகிய நாற்றத்தோடு போர்வையினால் மூடிக்கொண்டு ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். அதை பார்த்த பொழுது அவர் மேலே ஒரு இரக்கம் உண்டானது, ஒரு அன்பு உண்டானது. காரணம், அந்த ஊழியக்காரன் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருந்ததுனால உள்ளே சேர்த்து கொண்டு தங்க வைத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி, உனக்கு இயேசு சுகம் தருவார், நீங்கள் தங்கியிருக்கலாம் என்று எல்லா விதத்தில் உதவி செய்கிறார். சில நாட்களாக அவர் வசனத்தை போதித்து போதித்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரால் உன்னை குணமாக்க முடியும், உன் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அந்த வாலிபன் கண்ணீரோடு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது அவர் சொன்னார், இன்றைக்கு நாகமான் என்கிற ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட படை தலைவன் அவன் வந்து யோர்தான் நதியிலே மூழ்கி எழும்பின போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிற்று. குஷ்டரோக வியாதி போய்விட்டது என்று பைபிளில் இருக்குதுன்னு அதெல்லாம் விளக்கி சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்த போது அவர் கொண்டு போய் கிணற்றில் பக்கத்தில் உட்காரு, தண்ணி ஊற்றி நல்ல சோப்பு போட்டு கழுவு, இந்த கூட அந்த வியாதி போகிறது என்று ஜெபம் பண்ணி அவர் செய்தார். அவ்வளோதான், அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வியாதி போய்விட்டார். முழுமையாக சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. வியாதி வந்த அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. பெரிய ஆச்சரியம், அந்த வாலிபனுக்கு சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தார் இயேசு என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, அந்த வாலிபனுக்காக ஜெபித்த ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவர் அந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்கின அதே இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ வேதனைப்படாதே. நான் என்ன பாவம் செய்த, ஏன் எனக்கு கேள்வியெல்லாம் கேட்காத, ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்கிருங்க, நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, நீ சுகமாக. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். அவருடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குவார்.